பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் நல்வாழ்த்துக்கள். சுகமாக இருக்கிறீங்களா? ஆண்டவர் நம்மளை எவ்வளவு சுகமாய் பத்திரமாய் ஆண்டவர் பாதுகாத்திருக்கிறார். இந்த உலகத்தில் எத்தனையோ மக்கள் தீமைகளையும் தீங்குகளையும் அனுபவித்து பாடுகளையும் கஷ்டங்களையும் உபத்திரவத்திலையும் வாழ்கிறதை பார்க்கிறோம். அதனால தான் இயேசு இந்த நாளிலேயும் ஒரு நல்ல செய்தியை சொல்லி எனக்கு அனுப்பியிருக்கிறார். என் பிள்ளைகளுக்கு இந்த வார்த்தையை சொல்லி நீ அவர்களை ஆறுதல் படுத்து, அவர்களை சந்தோஷப்படுத்த, மகிழ்ச்சிப்படுத்து என்று இயேசு சொல்லி இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது 121 சங்கீதம் 7வது வசனத்தை வாசித்தால், கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும், கர்த்தர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின ஒரு கர்த்தர், அவர் உனக்கு எல்லா தீங்குக்கும் விலக்கி உன்னை காப்பார் என்று கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா! எல்லா தீங்குக்கும் விலக்கி காக்கிற ஒரு தேவன், எல்லா தீமைகளுக்கும் விலக்கி காக்கிற ஒரு தேவன். அவர் உங்களை எல்லா தீமைக்கும் விலக்கி காப்பார், எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். உங்க வீட்டில் ஏதோ ஒரு தீமை இருக்கிறது, வேலை செய்கிற இடத்துல ஏதோ ஒரு தீமை இருக்கிறது, நீங்க வாழ்கிற இடத்தில் ஏதோ ஒரு தீமை இருக்கிறது, நீங்க வேலை செய்கிற இடத்தில் ஏதோ ஒரு தீமை இருக்கிறது, நீங்கள் வாழ்கிற இடத்தில் ஏதோ ஒரு தீமை இருக்கிறது. எல்லா தீமைக்கும் ஆண்டவர் விலக்கி உங்களை காப்பார் என்று கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா! என்னென்ன தீமைக்கு ஆண்டவர் விலக்கி உங்களை காப்பார்? அதுதான் ஒரு 4 காரியங்களை வேகமாய் சொல்லி நான் உங்களுக்காக ஜெபிக்க இருக்கிறேன். கவனமாய் கேளுங்கள், ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். முதலாவதாக, நீங்க வசிக்கிற வீட்டில் குடும்பத்திலிருந்து வரக்கூடிய தீங்கு, நீங்க வாழ்கிற அந்த வீட்டில் குடும்பத்திலிருந்து வரக்கூடிய தீங்கு. மத்தேயு 10ஆம் அதிகாரம் 36வது வசனத்தை வாசித்தால், ஒரு மனுஷனுக்கு சத்துருக்கள் அவனுடைய வீட்டாரே. ஒரு மனுஷனுக்கு அந்த சத்துருக்கள் அவனுடைய வீட்டாரே என்று வேதம் சொல்லுகிறது. உங்க வீட்டில தான் சத்துருக்கள் இருக்கிறார்கள். நீங்க வேலை செய்கிற இடத்திலே தான் சத்துருக்கள் இருக்கிறார்கள். நீங்கள் தொழில் செய்யக்கூடிய இடத்திலே தான் சத்துருக்கள் இருக்கிறார்கள். எல்லா சத்துருக்களுக்கும் விலக்கி காக்கிற தேவன் நம்முடைய தேவன். எல்லா சத்துருக்களுக்கும் விலக்கி நம்மளை காக்கிற தேவன் நம்முடைய தேவன். உன்னுடைய குடும்பத்தில் தீங்கை கொண்டு வருவதற்கு மனிதனால் மந்திரவாதங்கள், மனிதனால் பெல்லி சூனியங்கள், பிசாசை ஏவி விடுகிற காரியங்கள், எல்லா தீங்குக்கும் ஆண்டவர் உங்களை விலக்கி காப்பார். நீங்க தொழில் செய்யக்கூடிய இடத்துல உங்க தொழிலின் நஷ்டத்துக்காக உங்களுக்கு விரோதமாய் மந்திரவாதங்கள், பெல்லி சூனியங்கள், அதுக்கு விரோதமாய் உங்களுக்கு விரோதமாய் ஏவுதல் செய்யக்கூடிய காரியங்கள், அந்த தீங்குக்கு ஆண்டவர் உங்களை விலக்கி காப்பார், உங்களை விலக்கி காப்பார். ஒரு மனுஷனுக்கு சத்துருக்கள் அவனுடைய வீட்டாரே என்று வேதம் சொல்லுகிறது. வீட்டார்தான் என்று வேதம் செய்ய. எத்தனை தேவ பிள்ளையே, நீ ஆண்டவரோடு இருந்தால், அவரை நேசித்தால், அவரோடு கூட வாழ்ந்தால், அவருக்காக வாழ்ந்தால், அவர் சொன்ன வார்த்தையின்படி வாழ்ந்தால், உங்களை ஆண்டவர் ஒருபோதும் கைவிடவே மாட்டார். தேள்களையும் சர்ப்பங்களையும் மிதிப்பீர்கள் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். எத்தனை மந்திரவாதிகள் எழும்பினாலும், எத்தனை பெல்லி சூனியங்கள் எழும்பினாலும் உங்களை சேதப்படுத்தவே முடியாது. உங்களோடு இருக்கிற தேவன் பெரியவர், உங்களோடு இருக்கிற ஆண்டவர் பெரியவர், அவர் பெரிய காரியங்களை செய்கிறவர். உங்களை ஒண்ணுமே சேதப்படுத்தவே முடியாது, ஒன்றும் உங்களை சேதப்படுத்த முடியாது என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா! குடும்பத்திலிருந்து ஏதோ ஒரு தீங்கு வந்திருக்கலாம், குடும்பத்தாரிடத்திலிருந்து ஒரு தீமைகள் வந்திருக்கலாம். எல்லா தீங்குக்கும் ஆண்டவர் விலக்கி உங்களை காத்துக் கொள்ளுவார், உங்களை ஆசீர்வதிப்பார். நம்முடைய தேவன் எல்லா தீங்குக்கும் விலக்கி காக்கிற ஒரு தேவன். இரண்டாவதாக, வேலை ஸ்தலத்திலிருந்து வரும் தீங்கு, வேலை ஸ்தலத்திலிருந்து வரக்கூடிய தீங்கு. வேலை ஸ்தலத்திலிருந்து நீங்க எங்க வேலை செய்றீங்களோ அங்கிருந்து நீங்க அந்த உங்க கூட வேலை பார்க்கிறவங்களால் வரக்கூடிய தீங்குகள். 1 சாமுவேல் 24ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசித்தால், நீ என்னை பார்க்கலும் நீதிமான், நீ எனக்கு நன்மை செய்தாய், நானோ உனக்கு தீமை செய்தேன். 2 பேரு, சவுலும் தாவீதும் ஒரே அரண்மனையில வேலை பார்க்கிறாங்க.
இந்த தாவீது அந்த அரண்மனையில் மெய்காப்பாளனாக அந்த அரண்மனையில வேலை செய்கிறான். வேலை செய்யும் பொழுது இந்த தாவீதோ இந்த சவுலுக்கு எப்பொழுது நன்மை செய்து கொண்டிருக்கிறான். ஆனால் இந்த சவுலோ தாவீதுக்கு விரோதமாக எப்பொழுதும் தீமையை செய்து கொண்டிருக்கிறான். எப்பொழுதும் தீமை, எப்பொழுதும் தீமை, எப்பொழுதும் தீமை, எப்பொழுதும் தீமை. 1 சாமுவேல் 19 அதிகாரம் 1 வசனத்தை வாசித்தால், தாவீதை கொண்டு போடும்படி சவுல் தன் குமாரனாகிய யோனத்தானிடமும் தன் ஊழியக்காரர் எல்லாரிடமும் பேசினான். ரெண்டு பேரும் ஒரே அரண்மனையில வேலை செய்யறாங்க. ஆனால் இந்த சவுல் தாவீதை கொல்லும்படி மகன் யோனத்தானிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கிறதை வேதம் சொல்லுகிறது. 1 சாமுவேல் 24:7 கூட வாசித்தால், நீ என்னை பார்க்கல நீதிமான், நீ எனக்கு நன்மை செய்தாய், நானோ உனக்கு தீமை செய்தேன். இந்த தாவீது எப்பொழுது நன்மை செய்து கொண்டிருக்கிறான், சவுல் எப்பொழுது இவனுக்கு தீமை செய்து கொண்டிருக்கிறான். வேலை செய்கிற இடத்துல நீங்க எவ்வளவு நன்மை செய்தாலும் உங்களுக்கு தீமை செய்கிறவர்கள், உங்க அதிகாரி உங்களுக்கு தீமையாய் எழும்பி இருக்கிறாரா? உங்களுக்கு மேலதிகாரி உங்களுக்கு தீமையாய் எழும்பி இருக்கிறாரா? உங்களுடைய முதலாளி உங்களுக்கு தீமையாய் எழும்பி இருக்கிறாரா? அந்த வேலை செய்கிற இடத்திலிருந்து வரக்கூடிய தீங்குக்கு ஆண்டவர் விலக்கி காப்பார். எல்லா தீங்குக்கு ஆண்டவர் விலக்கி காப்பார். எல்லா தீமைகளுக்கும் விலக்கி காக்கிற ஒரு தேவன். அப்ப வேலை செய்கிற இடத்துல வந்திருக்கிற தீமைக்கு ஆண்டவர் உங்களை விலக்கி காப்பார். நீங்க செய்யாத குற்றத்துக்காக உங்களை தண்டனை தந்திருக்கிறாங்களா? நீங்க சொல்லாத வார்த்தைக்காக உங்களை பரிகாசம் பண்றாங்களா? உங்களை வேதனைப்படுத்துறாங்களா? துக்கப்படுத்துறாங்களா? எல்லா தீமைக்கும் ஆண்டவர் உங்களை விலக்கி காப்பார். முதலாவது குடும்பத்திலிருந்து தீங்கு வரும், இரண்டாவது வேலை செய்யற இடத்திலிருந்து அந்த தீங்கு வரும், மூணாவதாக சாத்தான் சில தீங்குகளை கொண்டு வருவான், தீமைகளை கொண்டு வருவான். 1 பேதுரு 5 அதிகாரம் 8 வசனத்தை வாசித்தால், பிசாசானவன் கர்ச்சர சிங்கம் போல யாரை விழுங்கலாமோ என்று அவன் உலகம் முழுவதும் சுற்றி திரிகிறான். யாரை விழுங்கலாமோ என்று அவன் உலகம் முழுவதும் சுற்றி திரிகிறான். ஆனால் 1 பேதுரு 5 அதிகாரம் 8 வசனம் சொல்லுகிறது, இந்த சாத்தான் இடத்திலிருந்து வரக்கூடிய தீங்குக்கு ஆண்டவர் உங்களை விலக்கி காப்பார். சாத்தான் உங்களை அழித்து விடலாம், கொன்று விடலாம், உங்களுக்கு இந்த தீமையை கொண்டு வந்துடலாம், வியாதியை கொண்டு வந்து விடலாம், இந்த போராட்டத்தை கொண்டு வந்து விடலாம், குடும்ப பிரச்சனையை கொண்டு வந்து விடலாம் என்று சாத்தான் நினைக்கிறான். எல்லா தீங்குக்கு ஆண்டவர் நம்மளை விலக்கி காப்பார். எல்லா தீமைக்கும் விலக்கி காப்பார். அல்லேலூயா. லூக்கா 10 அதிகாரம் 19 வசனத்தை வாசித்தால், சர்ப்பங்களையும் தேள்களை நீ மிதிப்பாய், சத்துருக்களுடைய சகல வல்லமைகளை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். இந்த சத்துருக்களுடைய சகல வல்லமைகளை மேற்கொள்ள ஆண்டவர் நமக்கு அதிகாரம் தந்திருக்கிறார். அவனுடைய தேள்களையும் சர்ப்பங்களையும் மிதிக்கிற ஒரு அதிகாரத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார். இந்த பிசாச தேள்களை சர்ப்பங்களை மிதிச்சு நீ போவாய். ஒரு சகல அதிகாரத்தையும் ஆண்டவர் தந்திருக்கிறார். ஒண்ணும் உங்களை சேதப்படுத்தாது, எதுவுமே உங்களை சேதப்படுத்தாது. மந்திரவாதத்து நிமித்தம் பாதிக்கப்பட்டிருக்கலாம், மில்லிசோனியின் நிமித்தம் பாதிக்கப்பட்டிருக்கலாம், மற்ற மனிதர்கள் நிமித்தம் நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கலாம், ஏதோ ஒரு சூழ்நிலை நிமித்தம் பாதிக்கப்பட்டிருக்கலாம், இந்த சாத்தான் நிமித்தம் நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கலாம். ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. நம்மளோடு இருக்கிற தேவன் பெரியவர், அவர் பெரிய காரியங்களை செய்கிறவர். உங்க வீட்டுல பிசாசு, அந்த பொல்லாத சாத்தான், அந்த பொல்லாத ஆவி, அவன் உங்களுக்கு விரோதமான காரியங்களை செய்திருக்கலாம், தீமையை செய்திருக்கலாம். இரவிலே தூங்க விடாதபடி பயப்படுத்தி, உங்களை வேதனைப்படுத்தி, உங்களை காயப்படுத்தி, உங்களை கஷ்டப்படுத்தி இருக்கலாம். அந்த பொல்லாத ஆவியை ஆண்டவர் காலின் கீழ் மிதித்து உங்களுக்கு ஒரு ஜெயத்தை தருவார், வெற்றியை தருவார். அந்த தீமையை முற்றிலும் அழித்து போடுவார். முற்றிலும் எல்லா தீமைக்கு ஆண்டவர் விலக்கி காப்பார். இந்த குடும்பத்தாரிடத்திலிருந்து வந்த தீமைக்கு ஆண்டவர் விலக்கி காப்பார். வேலை செய்யற இடத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய தீமைக்கு விலக்கி காப்பார். சாத்தானிடத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய தீமைக்கு ஆண்டவர் விலக்கி காப்பார். நான்காவதாக, மந்திரவாதிக்க தீமைக்கு ஆண்டவர் உங்களை விலக்கி காப்பார்.
உங்களுக்கு பொறாமை கொண்ட மனிதர்கள், உங்களுக்கு எரிச்சல் கொண்ட மனிதர்கள், உங்களை அழித்து விட வேண்டும் என்று நினைக்கிற மனிதர்கள், உங்களுடைய தொழிலை நஷ்டப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறவர்கள், உங்க வருமானத்தை தடுக்க வேண்டும் என்று நினைக்கிறவர்கள், இதற்காக மந்திரவாதம் செய்கிறவர்கள், குடும்பத்தின் வளர்ச்சியை தடுக்கிற நினைக்கிறவர்கள், பிள்ளைகளுடைய வளர்ச்சியை தடுக்கிறவர்கள், பிள்ளைகளுடைய படிப்பை தடுக்க வேண்டும் என்று நினைக்கிறவர்கள், இந்த மந்திரவாதியினுடைய தீங்குக்கு ஆண்டவர் விலக்கி உங்களை காப்பார். என்னாகமம் 23 அதிகாரம் 23வது வசனத்தை வாசித்தால், யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. இல்லை, அவர் எல்லா தீமைக்கும் விலக்கி காக்கிற தேவன். இந்த மந்திரவாதிக்கு, இந்த பெல்லி சூனியத்துக்கு ஆண்டவர் விலக்கி காப்பார். ஒருவேளை இந்த மந்திரவாதி நிமித்தம் இன்னைக்கு நீங்க பாதிக்கப்பட்டிருக்கிறீங்களா? இந்த மந்திரவாதி நிமித்தம் ஏதோ ஒண்ணு இழந்திருக்கிறீங்களா? இந்த மந்திரவாதி நிமித்தம் பிள்ளைகள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்களா? எல்லா தீமைக்கு ஆண்டவர் இன்னைக்கு உங்களை விலக்கி காப்பார். இப்பொழுதே விலக்கி காக்கிறார். உங்களை விட்டு உங்களை அடிமைப்படுத்தின அந்த பொல்லாத ஆவி வெளியேறுகிறது. பொல்லாத பிசாசு உங்க குடும்பத்தை விட்டு வெளியேறுகிறது. அந்த அசுத்தாவி உங்களை விட்டு வெளியேறுகிறது. உங்களுக்கு தீமைக்கு விலக்கி காக்கிற ஒரு தேவன். எல்லா தீமைக்கு ஆண்டவர் உங்களை விலக்கி காப்பார். அல்லேலூயா. எல்லா தீமைக்கு ஆண்டவர் விலக்கி காப்பார். நம்ம எல்லாரும் ஜெபிக்கும்படி எழுந்திருப்போம். ஹல்லேலூயா. அப்படியே எல்லாரும் கண்களை மூடுங்க. கண்களை மூடி வலது கரத்தை இருதயத்தில் வைங்க. இருதயத்தில் வருங்க. உங்க குடும்பத்தில் ஏதோ ஒரு தீங்கு நடந்து கொண்டிருக்கிறது. ஒருவேளை மந்திரத்து நிமித்தமாய், பில்லி சூனியத்து நிமித்தமாய், அல்லது குடும்பத்தில் யாரோ ஒரு தரு நிமித்தமாய் உங்களுக்கு வீட்டிலே ஒரு தீங்கு இருக்கிறது. இந்த வீட்டிலிருந்து வந்திருக்கக்கூடிய தீங்குக்கு ஆண்டவர் உங்களை விலக்கி காப்பாராம். விலக்கி காப்பார். இயேசுவே, என் வீட்டிலிருந்து வந்திருக்கக்கூடிய தீங்குக்கு என்னை விலக்கி காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. நான் வேலை செய்கிற இடத்துல செய்யாத குற்றத்துக்காக வேலை இழந்து போனேன் ஆண்டவரே. அந்த வருமானத்தை இழந்து போனேன் ஆண்டவரே. அந்த தீங்குக்கு என்னை விலக்கி காத்துக்கொள்ளும். மறுபடியும் அந்த வேலையை கொடுத்து ஆண்டவர் என்னை ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஆசீர்வதியும் ஆண்டவரே. இந்த சாத்தானின் நிமித்தம் எனக்கு ஒரு பெரிய தீங்கு வந்திருக்கிறது ஆண்டவரே. இந்த தீங்கிலிருந்து கர்த்தர் என்னை விடுதலையாக்குங்க. இந்த தீமையிலிருந்து ஆண்டவர் என்னை விடுதலையாக்குவீராக. கர்த்தர் என்னை விடுதலையாக்கும்படி ஜெபிக்கிற ஆண்டவரே. என்ன தீங்கோடு தீமையோடு இந்த பிள்ளைகள் இருக்கிறார்களோ ஆண்டவர் இந்த தீமையிலிருந்து விடுதலையாக்கும்படி ஜெபிக்கிறோம். சில பிள்ளைகள் மந்திரவாதத்தினால் இந்த தீமையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். மந்திரவாதத்தின் நிமித்தமாய் வியாதி, மந்திரவாதத்தின் நிமித்தமாய் ஆண்டவரே இந்த இழப்பு ஆண்டவரே, இந்த தீமைக்கு கர்த்தர் விலக்கி காக்கும்படியாய் ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. இயேசுவே நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ஆவியானவரே நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. எல்லா தீமைக்கு விலக்கி காக்கிற தேவன். எங்க பிள்ளைகள் இது நிமித்தம் பாதிக்கப்பட்டார்கள், என் புருஷன் பாதிக்கப்பட்டார்கள், என் தொழில் பாதிக்கப்பட்டு போனது. இன்னைக்கு ஆண்டவர் இந்த இழப்புக்கு 2 மடங்கு கொடுத்து இந்த தீமைக்கு விலக்கி காக்கும்படியாய் ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம். தீமைக்கு விலக்குவார். அது விலகி போகிறது. இப்பொழுதே விலகி போகிறது. ஆண்டவர்களை ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவரே, இந்த பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, கடைசி வரையிலும் இந்த பிள்ளைகளை ஆண்டவர் பாதுகாத்துக் கொள்ளும். இனிமேல் எந்த தீமைகளோ தீங்குகளோ வராதபடி ஆண்டவர் காக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய நல்ல கரத்தில் பிள்ளைகளை தாழ்த்தி கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்களின் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்களுடைய ஜெபத்தை கேட்டார். இந்த ஜெபத்திற்கு பிறகு உங்களுக்கு இருக்கிற எல்லா தீமைகளையும் தீங்குகளையும் விலக்கி ஆண்டவர் உங்கள் வீட்டை, குடும்பத்தை, பிள்ளைகளை, புருஷனை ஆண்டவர் பல மடங்கு ஆசீர்வதிக்க போகிறார். மறுபடியும் நாங்கள் இணைந்து உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் ஆயத்தமாய் காத்திருக்கிறோம். எங்களுக்கு பிரேயர் சென்டர் மார்த்தாண்டத்திலே வில்லியம் குழந்தைகள் ஹாஸ்பிட்டலுக்கு மொரோட்டுக்கு மறு சைடுல சவுத் இந்தியன் பிரஸ், அதுக்கு பக்கத்துல கிறிஸ்டல் தெரு, அந்த திரும்புகிற அந்த இடத்துல வலது பக்கம் மாடியில அந்த ஜெபம் நடந்து கொண்டு இருக்கிறது. அந்த ஜெபத்துல நீங்க இணைந்து கொள்ளுங்க. எல்லா தீங்குக்கு ஆண்டவர் உங்களை விலக்கி காப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார். உங்க வாழ்க்கையில் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். God bless you. கர்த்தர் உங்களை விசேஷமாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.